கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இருந்த இடத்துலயே தேவனை ஆராதிக்க போறோம், குடும்பமாய் தேவனை ஆராதிக்க போறோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு வசனம் இப்படி சொல்லுது, பிலிப்பியர் 4:13 இப்படி சொல்லுது, நல்ல கவனிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. என்னை பலப்படுத்துகிற, உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்தை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்கள் குடும்பங்களுக்கு பலன் உண்டு. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பலன் நம்ம குடும்பத்தில் இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கும்போது எல்லா இடமும் பலவீனமா இருக்கலாம், நம்ம குடும்பமே பலவீனமா இருக்கலாம். பலவீனம்னு சொல்லும்போது நம்மளோட சுகத்தை மாத்திரம் சொல்ல, ஃபைனான்ஷியலி பலவீனமா இருக்கலாம், பிளெஸிங்ல பலவீனமா, ஆசீர்வாத குறைச்சல் இருக்கலாம், பண தேவைகளில் பலவீனமா இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள இருக்க கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமென். தேவன் நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்வது போல ஆண்டவரே, உம்முடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்மை துதிக்க போறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க அப்பா, எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரோட ஆளுகைக்குள்ள ஆண்டவரே, ஆவியானவரே, ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. குடும்பமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாப்பா, உம்முடைய பலன், உம்முடைய பலன். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்பா, எங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிற விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல எங்களை வழி நடத்த ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஒப்பு கொடுத்து சொல்லுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தம் போல ஜெபிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டுமே. கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம், ஒப்பு கொடுக்க போறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்ற பாடலை பாடி விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்காது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அறிக்கை பண்ணுங்க ஆண்டவரே. குடும்பமாய் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மறுபடியும் இரத்த கோட்டைக்குள்ளே நான் வாய்களுக்கு அறிக்கை பண்ணி சொல்லுங்க ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், எங்க குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் ஆண்டவரே எனக்காக சிலுவையில் பலியானீரே, பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்மை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மாட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மாட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை சொல்லுங்க. இந்த சூழ்நிலையில பார்க்கிறோம் என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே, தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரை என் வாழ்வின் பலனான யாருக்கு பயப்படுவே, அவரை என் வாழ்வின் பலனான சொல்லுங்க ஆண்டவரே நீர் என் பலனுக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் சொல்லுங்க ஆண்டவரே அப்பா தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆண்டவரே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே, தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே. தாயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இரத்தத்தினாலே தீங்கும் தீண்டாது. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். சொல்லுங்க ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினாலே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்க
மீட்கப்பட்டேனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதார். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதார். ரத்தம் ஜெயம் சொல்லுங்க ஆண்டவரே, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அறிக்கை பண்ணி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அப்பா ஆண்டவரே, உம்மை அணுகும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள வரத்தக்கதாய் கழுவினது ரத்தம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சொல்லுங்க ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் 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 ரத்தம் ஜெயம். போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம் சொல்லுங்க ஆண்டவரே, நீதான் எனக்கு பாதுகாப்பாப்பா, இயேசுவின் திரு ரத்தமே. தீய ஆவி அணுகாது, இங்கிழைக்க முடியாது. தீய ஆவி அணுகாது, இங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமான சொல்லுங்க ஆண்டவரே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் சொல்லுங்கப்பா,
என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. சித்தம் செய்வதுதானே எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பா, எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொல்லுங்க அப்பா, நீ சொன்னால் போதும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன் ஆண்டவரே. செய்வதுதானே, நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. அப்படியே அர்ப்பணிச்சு சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொல்வதை செய்யறதுக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கது ஆண்டவரே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரமே உயர்த்தப்படுவீரா ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு இடைப்படுங்கப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரேப்பா, இந்த உலக சூழ்நிலை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயில ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் ஒரு புதிய ரட்சிப்பு ஆண்டவரே, ஒரு புதிய பலத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
விசேஷித்த கிருபையால் நிரப்புங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எங்க இந்திய தேசத்தில் முழுவதுமாக தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஒரு புதிய ரட்சிப்பு, ஒரு பெரிய எழுப்புதல் காணத்துக்கு கிருபை தாருங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய மகிமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்னா, ஆண்டவர் ஒரு புதிய வாசல்களை திறக்கணும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் அந்த புதிய வாசலை திறக்கணும். ஆமென். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபையினால சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படணும். ஒவ்வொருவரும் ஜெபிங்க. ஆமென். கடந்த வாரத்தில் 12 மணி நேரம் நம்ம சபையாராக சேர்ந்து ஜெபிச்சிருக்கோம். அதோடைய பலனை நம்ம பார்ப்போம். ஆமென். அந்த விசுவாசத்தோட இன்னும் குடும்பமாக தேவனோடு கூட உறவாடுங்க. தேவன் நம்மளுடைய தேசத்தில் மகிமையை இறங்கும்படியாக ஜெபிங்க. தேவன் அந்த தேசத்தில் இருக்க எல்லா வாதையையும் நீக்கப்படும்படியாக ஜெபிங்க. ஆலயங்கள் திறக்கப்படணும். ஏழை எளிய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக ஜெபிங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தேவன் நாம மகிமைப்படட்டும். அது மாத்திரம் இல்லை, வருங்காலங்களில் வாரங்களில் நடக்க போகிற ஆராதனைகள் குறித்து உங்களுக்கு அறிவிப்பு வரும். அதுக்காக காத்திருங்க. தேவன் நாம மகிமைப்படட்டும். இப்பொழுதும் தேவனோட வார்த்தைக்கு நேராக கலந்து சொல்லுவோம். தேவனோட வார்த்தையை கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் இப்படியாக இந்த காணொலி மூலமாக, யூடியூப் மூலமாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த முழு உலகமும் இந்த கொரோனா பாதிப்பினால சபைகள் கூடக்கூடாது இருக்கிற தடையெல்லாம் இருந்தாலும் நாம் கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த எல்லா கூட்டங்களையும் யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக கர்த்தர் காணும்படியாக கிருபை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவை, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவை, இந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்காக நமக்கு சோத்திரப்பா. இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தா, பாடல் மூலமாக, ஆராதனை மூலமாக, செய்தி மூலமாக எங்களோடு இடைபடுகிற கர்த்தர் இந்த நாள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் கர்த்தாவை பாவம் மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லப்படும். ஆகவே இந்த உலகத்தில் எத்தனையோ மேற்கொள்ளுகிற காரியம் இருந்தாலும் அவை எங்களை மேற்கொள்ளாதபடி உங்களுடைய கிருபை எங்களை கர்த்தாவை விலக்கி பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபையை குறித்து நாளில் அதிகமாக தியானித்து நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தாவை அந்த கிருபை கீழ்பட்டு நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவளாய் மாறிட எங்களோடு பேச செவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்திலே 1ஆம் தேதி அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டிருப்பீங்க. நான் அந்த செய்தி இப்போ கொஞ்சம் விவரமான செய்தி இந்த நாளில் கொடுக்க இருக்கிறேன். ரோமர்கள் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த நாட்களிலே இந்த முழு உலகத்திலும் ஒரு சின்ன வைரஸ் தொற்றானது உலகத்தை முடக்கி போட்டுடுச்சு, பொருளாதாரத்தை முடக்கி போட்டுடுச்சு. அது மட்டுமல்ல, பயத்தை கொண்டு வந்துருச்சு. நிறைய பேருக்கு மென்டல் டார்ச்சர் ஆயிடுச்சு, மென்டல் ப்ரெஷர் ஆயிடுச்சு. சில குடும்பங்கள் பிரிஞ்சிருச்சு, சில குடும்பங்கள் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்படி பல காரியத்தை கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, நல்ல வளர்ந்த நாடுகளில் பொருளாதார விழுந்த நிமித்தமாக, அது மட்டுமல்ல, அந்த அரசாங்கம் செய்த உதவி கூட அவங்களுக்கு பெரிதாக தெரியாமல் எங்கே பார்த்தாலும் குழப்பங்களும் சண்டைகளும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் கவனிக்க வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபைக்கு உட்பட்ட ஒவ்வொருவருக்கும், யார் யார் ஆண்டவராக இயேசு கிருபைக்கு உட்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாவம் மேற்கொள்ள மாட்டாது. அப்படி என்றால் பாவத்துடைய தன்மை என்ன, பாவம் என்ன பண்ணும்? பாவத்துடைய பிரதான நோக்கமே கவனிங்க, மனிதன் படைத்த தெய்வத்தோடு இணையக்கூடாது. அல்லாவிட்டால் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை, தெய்வத்தின் கிருபையை, தெய்வம் இந்த மனிதனுக்கு உண்டாக்கி இருக்கிறதான மேன்மையான ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் மேல கிடைக்கிற பரிசுத்தத்தை, அந்த பரிசுத்தத்தின் மேல கிடைக்கிற அதாவது தெய்வத்தோடு இருக்கிற நல்ல அந்த உறவாடுத அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது பாவம் தடை செய்யும். இப்போ இந்த பாவத்தை நீங்கள் நாளும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் எல்லோருமே பாவம் செய்தல் ஆகிய வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாவத்தை நாம் மேற்கொள்ளக்கூடாது இருக்கிற அப்படின்னால பாவத்தை ஜெயித்த பாவத்துக்கு அதிகாரி பிசாசை ஜெயித்த இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அந்த கிருபை கிடைக்கிறது. அப்போ நாம் இந்த நாள் கிருபைக்கு உட்பட வேண்டும் என்றால்
கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அதாவது மனம் திரும்புதல், இயேசு கிறிஸ்து மூலமா மனம் திரும்பலை பெற்று, அது மட்டும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று, ரட்சிப்பை பெற்று, அவருடைய திட்டத்தின்படி ஞானஸ்நானம் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, அவருடைய அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்க, அதாவது ஆவியானவர் கண்காணிக்கிற சபையிலே நீங்கள் நானும் சேர்க்கப்பட்டு அங்கே கொடுக்கிற போதனையில நாம் அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதற்கு நம்மை ஊக்கமளிக்கும், உற்சாகம் அளிக்கும். அப்போ இந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க கூடாதபடிக்கு மனுஷனுக்கு கவனிங்க, நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க அப்படின்னால அங்க அழகா சொல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவங்களை மேற்கொள்ள மாட்டோம். அப்போ இன்னொன்று இருக்குது, கிருபை ஒரு பக்கம் இருந்தாலும் நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம் இருக்கு. கவனிங்க, அப்போ இன்றைக்கு நியாயப்பிரமாணம் சிலருக்கு மனசாட்சிய நியாயப்பிரமாணம் இருக்கு. யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது நியாயப்பிரமாணம். யூதர் அல்லாத மக்களுக்கு கவனிங்க, அந்த மனசாட்சி இருக்கலாம், அல்லாவிட்ட கோட்பாடு இருக்கலாம், இன்னும் நிறைய வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இல்லாவிட்ட ஒரு வரைமுறை வச்சு என்ன பண்றாங்க, அவங்க தெய்வத்தை தொழுது கொள்ள பார்க்குறாங்க. இல்லை, தெய்வத்தை தொழுது கொள்வதற்கு கவனிங்க, தெய்வமே நியமித்த வழி தெரியுமா? இயேசு கிறிஸ்தான் அதற்கு வழி, இயேசு கிறிஸ்து அதற்கு சத்தியம், இயேசு கிறிஸ்து அதன் ஜீவன். நானே வழியும் சத்தியம் ஜீவமாக இருக்கிறேன், என்ன எல்லாம் ஒருவன் பிதாவுக்கு போகவே முடியாது. அப்போ எந்த நபர், எந்த ஒரு தனி மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமா பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மனம் திரும்பி, அதாவது இப்ப வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொன்ன போதன்படி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைப்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிப்பது தான் கிருபைக்கு கீழ்பட்டு அனுபவம். கவனிங்க, அப்போ இந்த இப்படிப்பட்ட அனுபவத்தை பெறாதிருக்கிற ஒவ்வொருவருமே, யாரா இருந்தாலும் சரி, பெறாதிருக்க ஒவ்வொருவருமே கிருபைக்கு கீழ்பட்டிராமல் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே பாவம் என்ன தெரியுமா அவங்களை மேற்கொள்ளும். ஆனால் யார் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் மேற்கொள்ளாது. இதுக்கு நல்ல ஒரு சரியான உதாரணம் யார் தெரியுமா? அப்போஸ்தலன் பவுல் தான். அப்போஸ்தலன் பவுல் எப்படிப்பட்டவர் என்றால், அதை வேதம் அழகா சொல்லி பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 26:9 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அழகான ஒரு நல்ல வார்த்தை இருக்கு பாருங்க. அங்கே அதில் அவர் அங்கே நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அப்போஸ்தலர் 26:4 20 வரைக்கும் அந்த வசனங்கள் தான். ஆனால் நான் 26 18ஆம் வசனத்தை 19 வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. என்ன பரம தரிசனம்? அதாவது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களா இருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைப்படி அவர்கள் மனம் திரும்பி அவருடைய வார்த்தை கீழ்பட்டு அந்த வார்த்தையின்படி அவர்கள் கிருபை பெற்று அவர்கள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் துன்பப்படுத்தும்படியாக, அவர்கள் எல்லாரையும் கட்டி அவளை வேதனைப்படுத்தும்படியாக, ஒரு சிலரை கொலை செய்யும்படியாக கூட இந்த பவுல் என்பவர் என்ன தெரியுமா, அதற்கு பிரதான ஆசிரியர்கிட்ட எல்லா வித உத்தரவு வாங்கி கொண்டு வந்து அதற்கு முதல் ஒரு நபரை கொலை செய்தாங்க. யாரு? ஸ்தேவானை கொலை செய்தாங்க. அதுக்கு இவர் தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருந்தார். ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை போதனை செய்கிறாங்களோ, அதெல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிரடியானது. அப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஜனங்களின் பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க வந்தார். அது மட்டுமல்ல, பாவிகளை நேசிக்க வந்தவர். அப்போ இதை அவங்களுக்கு புரியாதனால அந்த பிரதான ஆசிரியர்கள்லாம் இவருக்கு நல்ல அறிவு இருக்குது, இவருக்கு நியாயப்பிரமாணத்தை தெளிவு இருக்குது, இவருக்கு கமாலியர் பார்த்து கற்றுக்கொண்டவர், சனகரிப்பில் மெம்பராக இருக்கிறாரு, நல்ல படித்தவர், நல்ல அரசியல் செல்வாக்குள்ளவர், அது மட்டுமல்ல ரொம்ப வீரதரமான ஆள் சொல்லி இவரை தூண்டி விட்டு இவர் நிறைய பேரை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணாங்களோ நேரே போய் பிடிச்சி இழுத்து அடித்து அவங்கள காயப்படுத்தி ரொம்ப தொல்லை கொடுத்த சபைக்கு. அப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தவரை மறுபடியும் இப்போ எங்கே போகிறாரு? தமஸ்கு வாசலில் போயிட்டாரு. தமஸ்கு போயிட்டு அங்கே தமஸ்குக்கு சீசர்லாம் அடிப்பதற்காகவும் துன்பத்துக்காக போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் திடீரென்று மத்தியான வேலை சடுதியா ஒரு ஒளி வானத்தில் வந்து அவரை தொட்ட உடனே அவர் கீழே தூக்கி வீசப்பட்டு அவருடைய கண்கள் பார்வையிட்டு போய் அவருக்கு கையிலாக கொடுத்து தூக்குறாங்க. தூக்கும்போது அதுல இருந்து ஒரு சத்தம் வருது.
என்ன சத்தம் வருதுன்னா அந்த ஒளி வந்து அவன் மேலே நிலைட்டு சத்தம் வருது. சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்போ அவன் நீ யாருன்னு கேட்டால் நான் தான் நீ துன்பப்படுத்துற இயேசு நானே அப்படின்றான். அப்போ கவனிங்க, இவன் இயேசுவை பற்றி பேசுறவங்க தான் துன்பப்படுத்த போகிறான். அப்போ இயேசுக்கு சொல்றாரு, நீ துன்பப்படுத்த போறிய அவங்களுக்கு இல்லை, நீ என்னையே துன்பப்படுத்த சொல்லப்பட்டது. ஆகவே கவனிக்க வேண்டும், இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ போதனை எதிர்க்கிறவங்க, இயேசு கிறிஸ்து போதனை எள்ளி நகாடுகிறவங்க, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த அந்த ரட்சிப்பை மீட்பை குறித்து அசட்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பவுல் தான் உதாரணம். அப்போ இந்த பவுல் யார்? அவர் யூத குலத்தில் பிறந்தவர். அது மட்டும் இல்லை, அவங்க யூத மார்க்கத்தின்படி அவருக்கு எந்த குறை இல்லாதவர். அது மட்டும் இல்லை, பக்தி வைராக்கியத்தில் ஒரு பரிசெயர். அது மட்டுமல்ல, சபையை துன்பப்படுத்துறவர் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு ஆதாரமாக நீ வீட்டில் வச்சு வாசிங்க. அந்த டைமில் அதை எடுத்து லேட் ஆகிடும். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 18. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 3 முதல் 21. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 4 முதல் 19. பிலிப்பியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6. 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 13 முதல் 14. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரைக்கும். அப்ப கவனிங்க, இப்படிப்பட்ட நபரை அங்க தொட்ட உடனே அவர் கீழே விழுந்து எழுந்திருக்கும் போது கவனிக்க, அவர் கண்டு தெரியல. அப்போ அவர் கேட்கிற அலறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கும்போது அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தரே ஆலோசனை கொடுக்கிறார். நீ எழுந்து நேர்த்தருவுக்கு போ, அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அங்கே சொல்லப்படுது. மற்ற அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரத்தில் 4 சொல்லப்பட்டு பாருங்க. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிற ஒரு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டிய அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ இங்கே இவனுக்கு இந்த சம்பவம் நடக்குது. அங்கே கர்த்தர் அனனியாட்ட அந்த சீசன்ட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், இதை போல் ஒருத்தர் வருவான், அவன் தான் சவுல், அவன் இப்போ ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உன்னை பார்க்க வருவான். உன்னை பார்க்க வந்து என்ன பண்ணு, நீ அவன்கிட்ட என்ன பண்ணு, அவனை ஏற்றுக்கிட்டு நான் அவனுக்கு சொன்னதெல்லாம் அவனுக்கு சொல்லுன்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஐயா சாமி வேண்டாம், அவன் இவங்க வந்திருக்கிறது எங்களை மாதிரி ஆட்களை கொலை பண்ண தான் வந்திருக்கிறான், தயவுசு ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் ஆண்டவன்ட்டே சொல்கிறான், இல்லைல்லப்பா நான் அவனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் நான் சொல்லுவேன், நீ என்ன பண்ணு, நான் சொன்னதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 14ஆம் வசனம், இங்கே இப்படி நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான். அதற்கு அர்த்தம், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தில் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்தாவில் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில் போன்று விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்தது ஞானஸ்நானம் பெற்றான். அப்ப கவனிங்க, என்ன அந்த கிருபைக்கு கீழ்ப்படுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நியமித்த வழியில, இயேசு கிறிஸ்து நியமித்த போதனையில், இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கிற அந்த கட்டளைகளில் நான் என்னை உட்படுத்த வேண்டும். அதான் பழைய அதாவது மத்திய சொல்வார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதை 11ஆம் அதிகாரம் 29, 30 என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயிருக்கும். அப்போ கவனிங்க, நாம் ஒவ்வொருவரும் அந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கணும். எப்படி கீழ்பட்டிருக்கணும்? இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில், இயேசு கிறிஸ்து சொன்ன போதனையில், இயேசு சொன்ன உபதேசத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்து அதற்கு நான் கீழ்ப்படியும் போது எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், எனக்கு ரட்சிப்பும் கிடைக்கும், எனக்கு பரிசுத்த அபிஷேகமும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, என் பேர் ஜீவம் எழுதப்படும். அதுதான் அந்த கிருபை கீழ்பட்டிருக்கிறது. கவனிங்க, அப்போ இந்த கீழ்ப்பட்ட அனுபவத்திற்கு இந்த பவுல் வந்துட்டார், இந்த சவுல் வந்துட்டு கவனிங்க, வந்ததுக்கு அப்புறம் இவர் உடனே என்ன பண்றாரு கவனிங்க, உடனே அவர் பிரசங்க போல இவர் அந்த இப்படி நடந்துக்கிறது எஸ்லேம் தேவத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க கர்த்தர் சொல்றாரு, நீங்க இருக்காத, உடனே புறப்பட்டு போய் என்ன பண்ண தெரியுமா, நீ தூர இடத்துக்கு போ, இங்க இருந்து எல்லாரும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் எங்க போறாரு பாருங்க, கலாத்தியர் புஸ்தகத்தை வாசம் தெரியுமாங்க. கலாத்தியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு எங்க போயிருக்காரு பாருங்க. கலாத்தியர் புஸ்தகத்துல 1:12 எங்க போயிருக்கிறாரு பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. நான்
அதை ஒரு மனுஷனால், எதாவது இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை, இந்த உபதேசத்தை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? இவரை போய் அந்த அரபி தேசத்துக்கு போக சொல்றாரு பாருங்க. எங்கே போக சொல்றாரு பாருங்க, 17 அதே பாருங்க, 17 வசனத்தில், எனக்கு முன்னே இல்லை, நான் அது 15 வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்று முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசம் புறப்பட்டு போய் மறுபடி தமஸ்கு ஊருக்கு வந்தேன். கவனிங்க, அப்போ இந்த பவுலுக்கு, அதாவது இப்போ அவர் தொட்டக்கப்புறம் அவர் பவுல் ஆயிட்டாரு. கவனிங்க, இப்போ அவருக்கு இதை சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறாரு, பாலைவனத்தில் வச்சு சொல்லிக் கொடுக்குறாரு. எத்தனை வருஷம்? பல ஆண்டுகள். அது சில 9 வருஷம், சில வேதாகமாக்கி 9 வருஷம் சொல்றாங்க, சில 11 வருஷம் சொல்றாங்க. அத்தனை வருஷமா அங்க வச்சு உபதேசம் சொல்லிக் கொடுக்கிறார், விவாதம் சொல்லிக் கொடுக்கிறார், ஜெபிக்க கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, முழுமையா இந்த சுவிசேஷத்தின் மேன்மையை அவருடைய கிருபையால் பெற்றுக்கொண்டு மறுபடியும் வரார். அப்படி பேசும்போது அவருக்கு ஏராளமான பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் என்ன பண்றாரு? அவரை எல்லாரும் அடிக்கிறாங்க, வதைக்கிறாங்க. அவர் ராயனுக்கு அபயம் விட்டார். அபயம் விட்டவன என்ன பண்றாரு? அப்போதான் அகிரிப்பா ராஜா வந்து அவர் குறிக்கிறார். அந்த அகிரிப்பா ராஜா குறிக்கும் போது சொல்றாரு, நான் இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி 26 சொல்லப்படுது. அப்போ என்ன அந்த ஏன் அப்படி சொல்றாரு பாருங்க. அந்த ஏன் அந்த அப்படி சொன்னாருன்னா, அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் 26 ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? அந்த வசனம் நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க, உங்களுக்கு எனக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆக அகிரிப்பா ராஜாவே என்ன சொன்னார் பார்த்தீங்களா? அது என்ன சொல்றாரு பாருங்க, 26 15 வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிற போகிற குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாக ஏற்படுத்துறதுக்காக உனக்கு தரிசனமானே. உன் சுய ஜனத்தாரி நின்றும் அந்நிய ஜனத்தான் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவமன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கு கவனிக்க வேண்டும். நம்ம ஏன் அந்த இந்த கிருபைக்கு உட்பட வேண்டும் என்றால், யாரு கிருபைக்கு உட்பட்டார்களோ அவர்கள் மூலமாக கத்த ஒரு பெரிய திட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு பெறணும், பரிசுத்தமாக்கப்படணும், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளியிடத்திற்கும். அப்ப கவனிங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவும் இல்லாமல் வாழ்கிற, இயேசு கிறிஸ்து சொன்னபடி ரட்சிக்கப்பட மீட்கப்பட வாழ்கிற எல்லாருமே யாரா இருந்தாலும் எங்க தான் இருக்கிறாங்க? இருளில் தான் இருக்கிறாங்க. அப்ப கவனிங்க, அந்த இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். அப்ப கவனிங்க, எவ்வளவு அழகா சொல்லப்பட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன போதனையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாம இந்த சிலர் பாருங்க அறகுறையாக ஏற்றுக்கொள்வாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்க மாட்டாங்க. தரிசனம் பெற்றிருப்பாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்க மாட்டாங்க. ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றுக்க மாட்டாங்க. அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, இன்னைக்கு அந்த கிருபையில் வளர மாட்டாங்க. அப்ப கவனிக்க, இப்ப ஒவ்வொருத்தரையும் சாப்பிட்டு அங்கங்க வச்சிருக்காங்க. ஒரு இருளை வச்சு பிடிச்சி வச்சுருக்காங்க. என்னை அப்படிதான் வச்சிருந்தான். கவனிக்க வேண்டும், நான் வந்து பரம்பரை கிறிஸ்தவனாச்சே. அப்போ எங்க அப்பா பேர் ஏனுக்கு, எங்க அம்மா பேர் தேவதுணை. உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். எங்க அம்மா உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவை தெரியும். கவனிங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள தகப்பன் தாயால் வளர்க்கப்பட்டாலும், நான் கிறிஸ்துவ குடும்பத்தை பிறந்தாலும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடி தொடர்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்படலை, இயேசு கிறிஸ்துவ ரட்சிக்கப்படல, பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெறல, மனதில் பெறல, ஞானஸ்தானம் பெறல, அபிஷேகம் பெறல. கவனிங்க, அதை எனக்கு கொடுக்கும்படியாக எனக்கு இயேசு கிறிஸ்து பல வகைகள் என்கிட்ட வந்து அவர் வந்து பேசி வர்றாரு. 1970 என்னை தரிசனம் கொடுத்தார். அதுக்கு நான் கீழ்ப்படியல. அப்ப கவனிங்க, அப்புறம் 77 அதுக்கு கீழ்ப்படியல. அப்படி போய் கவனிக்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா 85ஆம் வருஷத்துல என்னுடைய பெரிய மகன் பிறந்து 3 மாசமே ஆகுது. அப்போ கவனிங்க, அந்த வருஷத்துல எனக்கு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு வியாதி வந்து டாக்டர் சொல்லிட்டேன். இப்போ கொரோனா சொல்ற பதில் எனக்கு அப்பயே கொரோனா வந்துச்சு. ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, இது ரெண்டு லங்ஸ் போச்சு, இப்போ தொராசிக்கு அவனுக்கு அழுகி போச்சு சொன்னார். இப்போ அப்படிதான் சொல்றாங்க. அதான் கொரோனால லங்ஸே வேலை செய்யாதான், லங்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுமா, மூடிடுமா. அந்த டாக்டர் அப்படிதான் சொன்னார். அப்போ கவனிங்க, அப்படிப்பட்ட நாளில் நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு இவ்வளோ கஷ்டப்படுறேன், பல மாதங்களாக இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இதுக்கு நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது
நான் அப்படி ஜோம் பண்ணும்போது அப்படி மாலை 5 மணிக்கு நேரத்தில் அப்படி ஜோம் பண்ணுறேன். எங்கள் அம்மா பக்கத்து உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பெரிய தங்கச்சி பக்கத்தில் இருக்கிறா, சின்ன தங்கச்சி பக்கத்தில் இருக்கிறா. அப்போது நான் சும்மா ஜோம் பண்ணேன். எனக்கு கர்த்தர் அப்படி அந்த பேச்சு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னே ஞானஸ்நானம் எடுத்தியா அப்படின்னாரு. கவனிங்க, ஆனால் நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சின்ன வயசுல எடுத்துட்டேன். கவனிங்க, அதெல்லாம் கிடையாது. அப்போது கேட்குறாரு. உடனே நான் உடனே சொல்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கல, இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்துக்கு திரும்பும்படியாக. அப்போ நான் எப்போ இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை, ஞானஸ்நான பெற்றுக்கொள்ள உடன்படிக்கைக்கு நான் வரும்பொழுது நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். என்ன தரிசனம் பார்த்தேன்னா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு பெரிய இருள், அதாவது இருட்டடித்து இருளான ஒரு உருவம். இவ்வளோ சைஸ் இருக்கும், இவ்வளோ சைஸ் இருக்கும். நான், என் மனைவி, அந்த மகன், அப்போ தான் 3 மாதம் ஆகுது, அவன் கையில் பிடிச்சிருக்கிறேன். மெரினா பீச்சில் நடக்கிறேன். அந்த தண்ணி வந்துட்டு போ, அந்த தண்ணி மேலே நடந்து போகிறேன். ஒரு பக்கம் என் கையில், ஒரு பக்கம் என் மனைவியை பிடிச்சி, ஒரு பக்கம் என் கையை மகனை பிடிச்சிருக்கிறேன். அந்த ஒரு கருத்த உருவம், சரியான உருவம் வந்து பயங்கரமான ஒரு சத்தத்தோட சிரிச்சுக்கிட்டு ஒரு சிரித்து என் முன்னாடி பொத்தில் விழுந்துட்டு சொல்லுது, என்னை விட்டா போற. கவனிங்க, நான் பிறப்புல கிறிஸ்தவங்க. என் பேர் அருள்தாஸ். எங்கள் அப்பா பேர் ஏனோக்கு. எங்கள் அம்மா பேர் தேவதனை. நான் 3வது மகன். எங்கள் அம்மா நல்லா ஜெபிக்கிறவங்க. எங்கள் அம்மா கர்த்தர் நிறைய கிருபை கொடுத்துக்கிறாரு. நான் ஏற்றுக்கொள்ள ஏசி, நான் இருளட்டு ஒளிக்கு வரலையே. ஏன்? அவர் சொன்ன போதனைக்கு வரல. அப்போ அவர் சொன்ன போதனைக்கு வராவிட்டால் நான் எங்கே தான் இருக்கிறேன்? இருள் தான் இருக்கிறேன். அப்போ அந்த 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 பேய் சொல்லுது, இவ்வளோ சைஸில் உட்காந்து மேலே அந்த பூத்தின் உள்ள முன்னாடி உள்ள சொல்லுது, என்னை விட்டா போகிற. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. கவனிங்க, நான் சாத்தானுடைய கட்டுக்குள்ள இருக்கிறது தெரியாது. நான் நினச்சி நான் தான் சர்ச்சைக்கு போகிறேன், நான் தான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். தயவுசெய்து சொல்கிறேன், அது வரைக்கும் இது வரைக்கும் அப்படி ஞானஸ்நானம் பெறாமல் நான் சர்ச்சைக்கு போகிறேன் அப்படி பெருமையாக நினச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து தூக்கி எரிஞ்சிட்டு இந்த நாளில் சொல்கிறேன். கவனிங்க, உங்களை, அதாவது நீங்கள் பாவங்களை மேற்கொள்ளாத படிக்கும் நீங்கள் இருளிட்டு வெளிவரும்படியாக இன்றைக்கே ரட்சை நாள், இன்றைக்கு கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்தை கீழ்ப்படிங்க, அபிஷேகத்தை கீழ்ப்படிங்க. அபிஷேகத்தை கீழ்ப்படிங்கள் என்றால் நீங்கள் இருளை விட்டு வெளியே வருவீங்க, ஒளியிடத்துக்கு வருவீங்க. சாத்தானுடைய அதிகாரத்தோடு தேவனை திரும்புவீங்க. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நான் பாவம் என்னை மேற்கொள்ளாத என்ன தெரியுமா அர்த்தம்? நான் இயேசு கிறிஸ்துவின் போதனைப்படி பாவமாகி இந்த உலகமாக இருள் விட்டு வெளியே கிறிஸ்துவிட்ட வரணும், ஒளிக்கிட்டு வரணும். அது மட்டுமல்ல, சாத்தானுடைய அந்த திட்டத்தை விட்டு, அதிகாரத்தை விட்டு தேவனை திரும்பணும். இதுக்கு என்ன பண்ணணும்? நான் கீழ்ப்படியணும். அப்போ அது என்ன மிரட்டி அது என்ன மிரட்டு பாரு, என்ன பண்ற பாரு, பையனை தூக்கி கடலை தூக்கி போற பாரு, பொண்டாட்டி என்ன பண்ற பாரு, என்ன மிரட்டுது. நான் அது யோசிச்சே இருக்கேன். நான் படுத்துட்டா என்னால் எழுந்திருக்க முடியாது, படுத்தே இருக்கிறேன், யோசிச்சே இருக்கேன். அது முடியாது. அந்த காட்சி ஒரு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அது முடியும் போதே கவனிங்க, ஒரு பயங்கரமான ஒரு தரிசனத்தை பார்த்தேன். என்ன தரிசனம் பார்த்தீங்கன்னா, பல அது எனக்கு கணக்கு சொல்ல முடியாது, அவ்வளோ உயரத்துலேருந்து ஒரு ஒளி வருது. நான் பார்க்குறேன், என் கண்ணால் பார்க்குறேன், ஒரு ஒளி வருது. அந்த ஒளி அப்படி இறங்கி வருது. அந்த ஒளி இறங்கி வருது. இறங்கி வந்து கவனிங்க, எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக வலி எடுத்துருச்சு. இந்த இடத்துல ரொம்ப வலிக்கும், பயங்கரம் வலிக்கும், வாந்தி எடுத்தா வலிக்கும், ரொம்ப வலிச்சுட்டே இருந்தது. அப்போ அந்த ஒளி இறங்கி வந்து நான் கண்ணால் பார்த்துட்டு, எங்கள் அம்மா பக்கத்தில் ஜோம் இருக்கிறாங்க. கவனிங்க, அப்போ நாங்கள் கேட்குற ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். இது ஒரு பெட்ரூமு, அது ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஹால், அந்த பக்கம் ஹால், அந்த பக்கம் ஒரு பெட்ரூம், அந்த பக்கம் கிச்சன், நடுவில் ஹால் இருக்கும். அப்போ நாங்கள் இந்த பெட்ரூம் தான் படுத்துருக்கிறேன். அப்போ அந்த ஒளி வந்து கவனிங்க, நேராக பார்த்துட்டே இருக்க, வந்து இந்த இடத்த டச் பண்ணதாங்க தெரியும், எனக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும், நான் இங்கே படுத்துருந்தவன் எப்படி தான் ஹாலுக்கு போனேன்னு தெரியல. ஹாலில் போய் தூக்கி எறிஞ்சு ஏறத்தான் 2 மணி நேரம் 40 நிமிஷம் அல்லேலியா ஸ்தோத்திரம் சொல்லி அபிஷேகத்தை பெற்று, அது வரைக்கும் எங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னை தட்டி எழுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலை. கவனிங்க, நடந்த என்ன, அந்த மகிமையாகிய அந்த தேவன் திரும்பக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த ஒளியாக இருந்து வந்து என்னை தொட்டு என்னை மாற்றினார். கவனிங்க, அன்றைக்கு போன வழி இன்றைக்கு வரை கிடையாது. அப்போ என்ன சொல்ல கவனிக்க வேண்டும், நீங்களும் நானும், அதாவது பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு கிருபைக்கு கீழ்ப்படிவது என்றால், கிருபைக்கு நம்ம கீழ்ப்பட்டு என்றால் அவருடைய உபதேசத்தை கீழ்ப்படிவது, அவருடைய உபதேசத்தை அவர் செவிசாய்த்து அதை என் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த வேண்டும். என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த. கவனிங்க, அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்து கர்த்தர் சொன்னபடி நான் செயல்பட்டேன். கடைசி இன்றைக்கு நான் 10 ஊழியக்காரன் இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மேலும் தேவ திட்டம் இருக்கிறது. அப்போ பாவம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் என்றால், நான் கிருபை கீழ்ப்பட்டு என்ன அர்த்தம் என்றால், உங்கள் மேல என் மேல தேவ திட்டம் இருக்கிறது.
அந்த தேவ திட்டம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இருளை விட்டு வெளியே வரணும், ஒளியா இயேசு விட்டு வரணும். அது மட்டுமல்ல, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுக்கு திரும்பணும். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பெருங்கூட்ட உலகத்தில் இருக்குது. இந்த பெருங்கூட்ட மக்களை எல்லாம் இந்த மெய்யான ஒளி கொண்டு வர வேண்டும், இந்த மெய்யான ரட்சிப்பு கொண்டு வர வேண்டும். அதுதான் உங்கள் மேல என் மேல உள்ள கடமை. அதற்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார், ஒவ்வொருவரும் பேச விரும்புகிறார். ஆனால் நாமோ பலவிதமான கோட்பாடோடு இருக்கிறோம், பலவிதமான கலாச்சாரத்தோடு இருக்கிறோம், பலவிதமான என்ன சொல்றது, நமக்கு நாமே சில வரைமுறை வச்சிருக்கோம். எல்லா வரமுறை தூக்கி எறிந்து விட்டு நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிறேன் சொல்லி இன்றைக்கே அதை நாம் செய்வோம் என்றால் உங்கள் மூலமாக, உங்கள் குடும்பத்தின் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு மீட்பவர் மட்டுமல்ல, அது நிமித்தம் என்ன தெரியுமா நடக்கும்? நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததியும் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுது, எனக்கு பயந்து என் கற்பனை கை கொண்டவர்களுக்கும் 1000 தலைமுறைக்கு இறக்கு செய்வோம் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால், ஒரு மனிதன் மூலமாக அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்து, மீட்பை கொடுத்து, அந்த கிருபைக்கு உட்படுத்தி, அந்த மனுஷன் மூலமாக உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் அந்த மனுஷன் மூலமாக அனைவருக்கு கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் அது நடக்கும். அப்போ இந்த பவுல் கீழ்ப்படிந்தார். கவனிங்க, இந்த பவுல் பெரிய அறிவாளி, பெரிய புத்திசாலி, கல்விமான். அந்த பெஸ்ட் சொல்லுவான். அது அதே இந்த அதிகாரம் சொல்ல பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அதே 26ஆம் அதிகாரத்தை பாருங்க. அப்போ 26ல் 24 வாசிக்கிற பாருங்க. இவ்விதமாக அவன் தனக்கு உத்தரவு சொல்லுங்கள், பெஸ்ட் உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. கவனிங்க, ஒரு பெரிய கவர்னருங்க, கவர்னர் பெரிய படிப்பாளி தான், இவனும் படிப்பாளி தான். கவனிங்க, அவனை போய் பவுலை பற்றி தெரிஞ்சிருக்குது. ஆனால் பவுல் பேசுறது ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவன் சொல்ல, பைத்தியம் மாதிரி பேசுறேடான்றான். கவனிங்க, அப்போ வேதம் அப்படிதான் சொல்லுது. அதாவது கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பற்றி உபதேசம் பைத்தியமாக தான் தோணும். கெட்டு போன என்ன கெட்டு போகும்? ஆத்துமா கெட்டு போகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு சம்பாதித்த அந்த ரட்சிப்பை, மீட்பை நாம் பெறாவிட்டால் அவருக்கு அவர் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை, மீட்பை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறி போய் பரிசுத்தாவின் இந்த உலகத்தை அனுப்பின அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அப்போஸ்தலர் 2 சொல்லப்பட்டபடி அந்த அனுபவத்தை நாம் பெறாவிட்டால், கவனிக்க வேண்டும், நாம் முற்றிலுமாக அந்த உன்னதத்தில் நமக்கு அவர் நமக்காக ஆசீர்வாதத்தை வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள், அப்போ கிருபைக்கு நான் கீழ்ப்படும் என்றால் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்க, அவர் இனி ஆசீர்வதிக்க போறதில்லை, என்னைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவித்து அந்த அனுபவத்தின் மூலமாக நான் பிறருக்கு கடத்த வேண்டும். கவனிங்க, நம்ம இந்த உலகத்தை எப்படி வாழ வேண்டும் என்றால், நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து, யாரு? பரிசுத்த ஆவியோடு இணைந்து பிதாவின் அன்பில் நிரப்பப்பட்டு, கர்த்தராகிய இயேசு கிருபையில் நிரப்பப்பட்டு, பரிசுத்த வல்லமையோடு இந்த உலகத்தில் வயது வசனப்படி ஜீவிக்கும் பொழுது, கவனிங்க, எனக்கு பரலோகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த உள்ளத்தின் ஆசீர்வாதமாகிய ஆவியின் கனி, அன்பு எல்லாம் என்ன நிரப்ப. கவனிங்க, நான் அதை இன்னொருத்தர் கடத்துவேன். எப்படி கடத்துவேன்? இந்த பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா, சுவிசேஷத்துக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். அப்போ அவர் என்ன, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன், அது என் மேல் உள்ள கடமை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் அவர் சொல்லல, இன்னும் நிறைய சொல்றாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அதே 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் சொல்றது பாருங்க. இல்ல மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் சொல்றது பாருங்க. 1ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். ஒருத்தரும் சொல்ல முடியாத மாதிரி ஒரு யாருமே சொல்ல, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இவன் தான் சொல்ல, இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்களை மனுஷரை பிடிக்கிறாங்க சொன்னார். இங்க பவுல் தான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அப்போ அவர் கிறிஸ்து சொன்னபடியே பின்பற்றுறார், கிறிஸ்துவ வேதம் சொன்னபடியே பின்பற்ற. அதனால சொல்றாரு, நான் அப்படி சரியா செய்ததுனால நீங்க என்ன பின்பற்றீங்கன்னா கிறிஸ்துவ பின்பற்றலாம், அப்போ கிறிஸ்துவ சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 2 கொரிந்தியர் 2 வசனம் சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டு பாருங்க. 14ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எதற்காக? அவருக்காக, கவனி, அந்த சுவிசேஷத்துக்காக செயல்படியாக என்னை நெருக்கி ஏவுகிறது. அது மட்டும் அங்க சொல்லப்பட்டு அடுத்த பாருங்க 17ஆம் வசனத்தில், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின,
எல்லாம் புதிதாயின. பாரம்பரியமும் சரி, அது மட்டும் கோட்பாடும் சரி, கலாச்சாரமும் சரி நம்மை பரலோகராஜ்யம் கொண்டு போகாது, நித்திய ஜீவன் கொண்டு போகாது. இயேசு கிறிஸ்து சொன்ன போதனை மட்டும்தான். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தை கீழ்ப்படி போதுதான். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே நாம் மீட்படையணும், ரட்சிப்படையணும், பாவமன்னிப்படையணும், மனம் அபிஷேகம் பண்ணணும். அப்படி பெற்று அவர் சொன்னபடி இந்த வசனத்தை கீழ்ப்படி போதுதான் நீங்களும் நானும் நித்திய ராஜ்ய சொந்தக்காரமாகிறோம். அது மட்டுமல்ல, உலகத்தில் பலவிதமான ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரம் மாறுகிறோம். அப்போ இன்றைக்கு நம்மை பாவம் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால், நான் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவின் கிருபையாக ரட்சிப்பு, மீட்பு, அபிஷேகம், அந்த கிருபைக்கு என்ன பண்ண தெரியுமா, என்னை கீழ்ப்படுத்த எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பார். கடைசி முடிவு என்ன தெரியுமா, அவர் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை பிரிப்பவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தை கடை சொல்றது. அதாவது எதுவுமே என்ன பிரிக்க முடியாது. அதாவது பாவமோ, சாவமோ, உபத்திரமோ, வேதனையோ, கண்ணீரோ, துக்கமோ, துயரமோ, இந்த உலகத்தில் என்னென்ன பாடு இருக்கோ அத்தனை பாடும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஆணித்தரமா சொல்றாரு. காரணம் என்னவென்றால், அவர் கிறிஸ்துவோடு கூட அந்த கிருபையில பலப்பட்டார். அப்போ நீங்களும் நான் கிருபையில் பலப்படுவோம் என்றால் நமக்கு நடப்பு என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு பாட தெரியாது. எனக்கு எல்லாமே அது கிறிஸ்துவுக்காக, நான் கிறிஸ்துவுக்காக அதை நான் சகிப்பேன், கிறிஸ்துவுக்காக அதை பொறுத்து கொள்வேன், கிறிஸ்துவுக்காக என்ன பண்ண தெரியுமா, நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வேன். அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு வருவதற்கு கர்த்தர் நம்ம விரும்புகிறாகவே இந்த நாளில் பாவம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு கிருபைக்குள்ள வர வேண்டும், இயேசு போதனைக்குள்ள வர வேண்டும், அபிஷேகத்துக்கு வர வேண்டும். அபிஷேகத்தில் வந்து வேதம் என்ன சொல்றதோ அதை விட நாம் ஜீவிக்கும் போது பாவம் மேற்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, நான் பாவத்தால் மேற்கொள்ளப்பட்ட அனைவரை நான் கிறிஸ்து சுவிசேஷம் சொல்லி அந்த ஒளியை காண்பித்து அவங்களை இருளிலிருந்து ஒளி கொண்டு வந்து, அது மட்டும் இல்லை, இந்த உலக சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தில் அவங்களை என்ன பண்ணுவேன், கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், தேவ சாம்ராஜ்யத்துக்கு நான் கொண்டு வருவேன், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வருவேன். அப்படிப்பட்ட ஒரு கருவியாய் நம்மை கர்த்தர் மாற்றுவாராக. நாம் ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றியோடு துதிக்கிறப்ப இந்த நாளிலும் கர்த்தாவை நாங்கள் எப்படிப்பட்டவளாய் அப்பா கர்த்தாவை இருந்தாலும் எங்களை கர்த்தாவை அப்பா நீர் கர்த்தாவை சுய ரத்தத்தால் சம்பாதித்து எங்களை மீட்டுக் கொண்டு அப்பா எங்களையும் கர்த்தாவை ஒரு கர்த்தாவை கருவியாக நீ கர்த்தாவை மாற்ற விரும்புகிற கர்த்தாவை இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட யார் யார் இன்னும் கர்த்தாவை உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய போதனையின்படி, உம்முடைய உபதேசத்தின்படி கர்த்தாவை தங்கள் வாழ்க்கையை கர்த்தாவை அப்பா சொந்த கிருபைக்கு கீழ்ப்படியாமல், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிற அவள் இந்த நாளை ஒப்புக் கொடுத்து கர்த்தாவை அப்பா அந்த உலகமாக மேற்கொள்ளாது, பாவம் மேற்கொள்ளாது, சாவம் மேற்கொள்ளாதபடி, இந்த உலகத்தில் சத்துடைய கிரியைகள் மேற்கொள்ளாதபடி நீ உலகத்தில் கர்த்தாவை உருவாக்கி வைத்து எல்லா ஆசீர்வாதத்துக்கு பங்குதாரராய் தானும் மாற்றப்பட்டு அனைவரை மாற்றத்தக்கதாக, அனைவரை அப்படிப்பட்ட பெரிய சுதந்திரத்தை நடத்தத்தக்கதாக நீ கிருபை செய்யப்படியா செபிக்கிற கர்த்தாவே. எல்லா விசுவாச குடும்பத்தையும் இதுவரை காத்த கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நீ காத்துக்கொள்வீராக. இந்த மாத கர்த்தாவே இந்த அப்ப இந்த ஊரடங்கு உத்தரவு படிப்படியாக குறைகிறது. அது நிமித்தமாக கர்த்தா தங்கள் தொழிலுக்கு வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் கர்த்தாவே இருக்கிற அந்த வியாதியை தொற்று எதிர்மூலமாக தொடாபடி காத்துக்கொள்ள செபிக்கிற கர்த்தாவே. 10th எழுத போற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து வெற்றி பெறக்கிறவதற்கு செபிக்கிற கர்த்தாவே. வயதான தாய் தகப்பன் தெய்வீக சுகத்தை கொடுத்து தொடர்ந்து காத்துக்கொள்வீராக. அயல் நாட்டுக்கு பிள்ளைகளை நீ காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறேன். உலகமெங்கும் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும், ஒவ்வொரு கர்த்தாவுடைய அபிஷேகத்தில் நிரம்பின அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காலும் இன்னும் பயன்படுத்துவீராக. நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வாழ்க்கை பாதுகாப்பு நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் விசேஷமாக நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட மீட்பு வராத எல்லா பிள்ளைகளோடும் அப்படி வல்லமை தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.